ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்தியா vs ஆஸ்திரேலியா ஃபோர்த் டெஸ்டோட ட்ரோல் அண்ட் கான்ட்ரோவர்சி கலெக்ஷன்ஸ். வாங்க வீடியோ பார்க்கலாம். Harbhajan Singh. Oh, hello. ஏன்பா ரிக்கிப்பா நீ பண்ணதெல்லாம் இப்ப இருக்க ஐசிசி பார்த்ததுன்னா உன்னை பேன் பண்ணிருக்காது, போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கோம். நீ அவ்வளவு பண்ணிட்டு நீ இந்த இஷ்யூக்கு குரல் கொடுக்கலாமா? நம்ம யாரு, நம்ம எப்படி, நம்ம பாஸ்ட் எப்படி தெரிஞ்சுதான் பேசணும். என்னப்பா அது நியாயம்? இது தப்புதான், அது மகா தப்பு. நீ பண்ணதெல்லாம் ரிஸ்ட் போட்டா கை பருள் பத்தாது, எத்தனை போடணும்? How old are you? 14. 14. Yeah. Okay, what do you think India needs to change? The umpires, they're cheating. இது நான் சொல்லப்பா. ஆஸ்திரேலியன் பிளேயரு ஆஸ்திரேலியன் அந்த ஃபேன், அந்த பையன் அவன் ஆஸ்திரேலியா இருக்கான், கிரவுண்ட்ல இருந்து பார்த்துட்டு சொல்றான். பொட்டாமதும் நேரில் பார்க்க அப்படியே தெரிஞ்சு. ஏன்னா மேக்சிமம் ஆஃப் த கிரிக்கெட் ஹிஸ்டரியில வந்து ஸ்னிகோமீட்டர் என்ன காமிக்குதோ அதை வச்சுதான் டிசிஷன் மேக் பண்ணுவாங்க. அண்ட் ஆன்ஃபீல்ட் அம்பையர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்துட்டு மேக் பண்ணுவாங்களா? இவங்க ரெண்டு பேரும் ஸ்னிகோமீட்டர்லயே ஸ்பைக்கர்ல ஆன்ஃபீல்ட் அவுட் அவுட் கொடுத்துட்டாரு அப்படின்னா பேசிக்கா அம்பை அவுட் அவுட் கொடுத்துடணும். அவர் எக்ஸ்ட்ரா பார்த்ததான் சந்தத்தை கலப்புது. ஓகே, இதுல என்னடா இருக்கு? அம்பையர் வந்து கொஞ்சம் பிரில்லியண்டா யோசிச்சிருக்காரு அப்படின்னா இந்த சீரீஸ்ல ஃபுல்லா இந்தியா எகென்ஸ்டா நடந்திருக்காரு. இதுவே இந்த இடத்துல ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் இருந்தா அவர் எக்ஸ்ட்ரா இது போயிருப்பாரான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல கேஎல் ராகுல் அவுட்டும் கொடுத்தாரு, செகண்ட் டெஸ்ட்ல மாஷா காப்பாத்தினாரு, ஃபோர்த் டெஸ்ட்ல இதுவே இந்த இடத்துல ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் இருந்திருந்தா அவர் ஸ்னிகோமீட்டர்ல ஸ்பைக் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுத்துருப்பாரு. அப்படிதான் நான் சொல்ல வரேன். உங்களோட கருத்து சொல்லுங்க. ஆசிய கேப்டனா சொல்றேன், வருஷத்துல மேட்ச் தோத்துட்டேன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. ஆமாண்ண, நம்ம வருஷம் முழுக்க தோத்துக்கிட்டே தான் இருப்போம். முதல்ல இவனை ஒழிச்சுக்கிட்டதுக்கு வழி இல்லைங்க. இந்தியன் ஃபேன்ஸ் ரோஹித் மேல கான்பிடன்ட் இருக்காங்க. ஏண்டா அவன் வேர்ல்ட் கப் பாயிண்ட் தரும் போது அவன் தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. ஒரு சீரீஸ் தான் இத்தனைக்கே அவன் பர்ஃபார்ம் பண்ணல ஒழுங்கா, அதுக்கே அவனை வெளியே போயிருங்க, கேப்டன் தேவையில்ல அதுங்கிறீங்களே. இந்த வருஷம் ஓவரால் ரன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதிகமா அடிச்சு ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது கில்லு, மூணாவது ரோஹித் சர்மா. என்னடா ஒரு சீரீஸ் தப்பா போனா அவ்வளவுதானா? தொடர்ந்து ரன் அடிச்சுட்டே இருக்கணுமா என்ன? தோல்விங்கிற வாழ்க்கை வரக்கூடாதா என்ன? 5 ஜெயிக்கிறீங்க, நீங்க யாருன்னு காட்டுறீங்க. முக்கியமா கோலி ரோஹித் ஃபார்முக்கு வரீங்க. எஸ், ஸ்ரேங்கா பட்டேல் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தான் அந்த ஃபோர்த் டெஸ்ட் நடக்கும்போது. உண்மையிலே ரொம்ப அன்லக்கிங்க ஆகாஷ் தீப் போட்ட எஃபெக்டுக்கு விக்கெட்ல எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு தெரியுமா? ஆனா விக்கெட்டே கிடைக்கல, ஒரு விக்கெட் தான் கிடைச்சுன்னு நினைக்கிறேன். செம்ம அன்லக்கி. எவ்வளோ க்ளோஸ் காலு, கேட்ச் மிஸ் பண்ணுவாங்க, அழகா பீட் ஆகி போகும். எப்பா இந்த அன்லக்கி இப்ப இருந்து இல்லை. இவன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இங்கிலாந்து விளையாடும் போது கூட விக்கெட் எடுப்பான், ஆனா நோ பாலா இருக்கும். பா, அப்ப இருந்து இப்ப வரைக்கும் விடுது. ஆனா செம்ம பவுலர், பட் லக் இல்லை. கோலி வந்து கான்சியஸ் தோல் அடிச்சுன்னு ஆஸ்திரேலியா மீடியா பயங்கரமா ரியாக்ட் பண்ண பார்த்தோம். தரம் தாழ்ந்து விமர்சிச்சாங்க, கிளவுன் கோலின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா கேப்டன் கிரை பேபி ரோஹித் சர்மாவை சொல்லியிருக்காங்க, உங்க பிரச்சனை கான்சியஸ் எல்லாம் கிடையாதுங்க, அவருக்கெல்லாம் இங்க தையாத்தக்கான் குதிக்கல. உங்களுக்கு இந்தியன் கிரிக்கெட் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான போர்டா மாறிடுச்சு, இப்ப ஐசிசியை டாமினேட் பண்றாங்கன்றது. ஏன்னா ஒரு காலத்துல நீங்க வச்சுதானே சட்டமா இருந்தது ஐசிசில, அது மாறி போச்சுன்றதுனால இப்ப இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் மேல வன்மத்தை கக்குறீங்க. ஸ்டீவ் ஸ்மித் இந்தியன் கிரவுட் 2019 பூ பண்ணும்போது விராட் கோலி பண்ணாதீங்கன்னாரு. ஆனா ஆஸ்திரேலியன் கிரவுட் விராட் கோலி பூ பண்ணும்போது இது பாக்குறாரு. அமெரிக்க ஜனாதிபதி ரிச்சர்ட் ஜாக்சன் வந்து டெல்லிக்கு வந்தபோது பெருந்தலைவர் காமராஜர் நான் பார்க்கணும்னு சொன்னார். ஆனா காமராஜர் அவரை பார்க்க மறுத்துட்டாரு. அதற்கு காரணம் என்ன? எங்களோட தமிழக முதலமைச்சர் அறிஞர் அண்ணா வந்து உங்களை பார்க்க விரும்பிய போது நீங்கள் மறுத்து விட்டீர்கள். இன்னொரு தமிழரை பார்க்க மறுத்த உங்களை நாயகியா பார்க்கணும்னு கெத்தா சொன்னாரு. இத்தனைக்கும் ரெண்டு பேரும் அரசியல் ஆப்போசிட். ஆனா தமிழன் என்ற உணர்வு தலை நிமிர்ந்து நின்றது ஃபார் காமராஜர். இப்ப இதை நான் எதுக்கு சொன்னதானே யோசிக்கிறீங்க? நான் ரோஹித் ஃபேன், கோலி இன்சல்ட் பண்ணா கவலை இல்ல. நான் கோலி ஃபேன், ரோஹித் இன்சல்ட் பண்ணா எனக்கு கவலை இல்ல. ஆர் நான் தோனி ஃபேன், ரோஹித் கோலி இன்சல்ட் பண்ணா எனக்கு என்ன வந்தது அப்படின்னு இல்லாம இந்தியன் கிரிக்கெட்டர்ஸை இன்சல்ட் பண்றாங்க. நான் ஒரு இந்தியன் கிரிக்கெட் ஃபேன் உணர்வு வந்து நம்ம எல்லாம் யுனைடெடா ஸ்டே பண்ணி நம்ம சப்போர்ட்ட காமிங்க சதோ. அதனால தயவு செஞ்சு ஃபேன்ஸ் பிரிஞ்சு நிக்காதீங்க. சூப்பரா சொன்னார்ல. நம்ம இந்தியன் வந்து 3 வகையா பிரிஞ்சிருக்கு, டோனி, கோலி, ரோஹித், அங்கிட்டு வச்ச வேறு யாரும் தெரியல. இப்போ இவனுக்கு என்ன பிரச்சனைனா, டோனி இல்லாதனால டோனி ஃபேன்ஸ் சொல்ல வர மாட்டாங்க. ஆஸ்திரேலியா பண்ணிட்டு போறாங்க, ஆஸ்திரேலியா சப்போர்ட் பண்ண ஆஸ்திரேலியாவுக்கு. இங்க கோலி ஃபேன்ஸ் வந்து ரோஹித் சொன்ன வர மாட்டாங்க, ரோஹித் ஃபேன்ஸ் கோலி சொன்ன வர மாட்டாங்க. ஆனா ஆஸ்திரேலியன் டீம் அப்படி இல்லை, இந்தியா போட்டு பழக்கிறாங்க. அவங்களுக்கு சில காண்டு நம்ம மேல பர்சனலாவே இருக்க போல இருக்கு. ஸோ நம்ம ஒற்றுமையா இருக்கணும். ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ நம்ம இந்தியன் டீம். இந்த ஐபிஎல் வந்தனாலதான் இவ்வளவு பிரிவினையே. Lollipop!
இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா நீங்க யார் சப்போர்ட் பண்ணி போறீங்களோ அவங்களே உங்களுக்கு காரி துப்புவாரு. இதெல்லாம் என்ன? இது இதெல்லாம் இத பத்தி பேசுறதே வேஸ்ட். உங்களா தற்கொலைங்களா? ஓகே. இதுக்கு அடுத்து கான்ட்ரோவர்சிஸ் பார்ப்போம். இது ஒரு பேஜ். இந்த பேஜ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனா அவன் போட்டிருக்க பார்த்தீங்கன்னா இல்லையா, கவாஜா சொல்றாப்ல, "வாட் யூ ஃபைட்டிங் வித் கிட்ஸ்? கோலி, தட்ஸ் மை ஆட்டிட்யூட் ப்ரோ. தட்ஸ் மை அக்ரஷன். கவாஜா, சாரி ஐ வாஸ் டாக்கிங் டு சாம்." கலாய்க்கிறாங்களா? எல்லாம் என்னடா? நீ இந்தியாக்காரன் தானே. இந்தியா தான் எனக்கு கோலி நீ இப்படி அவமானப்படுத்தலாமா? கோலியோ நீ டோனி ஃபேனுங்கிறதுக்கா நீ கோலியை அவமானப்படுத்தலாமா? இது டோனியே பார்த்தா காரி துப்புவாரு. என்ன இது? கோலி பண்ணது தப்போ தப்பு இல்லையோ, அதுக்காக நம்மளே விட்டு தரலாமா? டோனி ஃபேன்ஸ் கோலி அசிங்கப்படுத்துறது, கோலி ஃபேன்ஸ் டோனி அசிங்கப்படுத்துறது, ரோஹித் ஃபேன்ஸ் வந்து கலாய்க்கிறது, நம்ம தான் பிரிஞ்சு கிடக்கும். அவங்க ஈக்குவலா சமமாக தான் இருக்காங்க. நம்ம தான் கூட அடிச்சுக்கிறோம். இன்னொன்று போட்டுருவாப்ல, இன்னொன்று கான்ட்ராக்ட்ஸ் கூட 8 ரன்னு, அவன் விட கேவலமா 5 ரன்ல அவுட் ஆகுது. நமக்கு இந்த அக்ரஷன் மயிரெல்லாம் தேவையாதானா? இப்படியே சொல்ல போனா நம்ம டோனி ஃபேன், தோனி அவுட் சைடு செஞ்சுரி அடிச்சது இல்லை. இந்த மாதிரி நானும் சொல்லலாம். நான் கோலி ஃபேன் கிடையாது, ரோஹித் ஃபேன் தான். எனக்கே கோவம் வருதுதான். எப்படி நம்ம இந்தியாவோட டாப் பேட்ஸ்மேனை கலாய்க்கலாம்? கோலி இல்லைன்னா நம்மளுக்கு எவ்வளவு கப்பு வந்திருக்கா தெரியுமா? கோலி எவ்வளவு ஒரு முக்கியமான ஆட்டக்காரர். கோலி, ரோஹித், தோனி எல்லாருமே தான். நம்ம என்ன அடிச்சுக்கணும் இவனுக்காண்டி? அவன் யார் அந்த 19 வயசு குட்டி பையன், குட்டி கொஞ்சம் நம்ம ஏன் அடிச்சுக்கணும்? என்னடா அது? நம்ம விட்டு நமக்கு ட்ரோல் பண்ணலாம் கொஞ்சம் மெதுவா. அவன் வந்து இப்ப அவுட் சைட் பால் அவுட் ஆயிட்டே இருக்கான், ட்ரோல் பண்ணலாம், அது பிரச்சனை கிடையாது. அதுக்கான நம்மளே இப்படி இறங்கி அவனுக்குன்னு கலைய கூடாது. என்னங்கடா அடி பலமா பேட்டா அடிச்சது யாரு? ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் அதிகம். தப்பு. இந்தியாவில தான் ஆஸ்திரேலியா ஃபேன்ஸ் அதிகம் போல இருக்கு. என்னமோ போ. பேட் கமிஷன் பிரஸ் மீட்டா சொல்லிட்டு போறான் வா. சச்சின் மாதிரி அந்த கவர் டிரைவ் ஆடுறாம 240 அடிக்கணும். இல்லையா 100 ஆடணுமா? சூப்பர்ல. நம்மளோட கருத்து கோலி மேலே திணிக்கிறோம். நம்மளுக்கே 1008 லூப் ஹோல் இருக்கு, நம்மளால ஓவர் கம் பண்ண முடியல. நம்ம கோலியை சொல்லலாமா? இருந்தாலும் கோலி ப்ரோ, நீங்க 4 டெஸ்ட் தொடர்ச்சியா அவுட் ஆயிருக்கீங்க. அப்பெல்லாம் அதை மாத்திக்கலாம் தான். உனக்கு தெரியும் நீ யாரு? நீ கவர் டிரைவ் பேர் போன ஆளு. நீ கவர் டிரைவ் அடி, இல்லை ஆஃப் ஷாப்ஸ் போற அடி அடிக்காம போ. எங்க ரன் அடிக்கணும். ரன் அடிச்சுட்டா இந்த மாதிரி பேசுவோமா? நீ யாருன்னு காட்டு ப்ரோ. 1000 சொன்னாலும் ஆஸ்திரேலியாவோட அட்டாக்கிங் மைண்ட் செட், கம்மின்ஸோட பிரில்லியன்ட் கேப்டன்சியை பாராட்டாம இருக்க முடியல. இது நான் நிறைய டைம் மீன் பார்த்தேன். அவங்க விளையாண்டது என்ன? டே 5ல அந்த நாள் முடிய போகுது. அண்ட் தென் விக்கெட் 2 விக்கெட் தான். ரன் அதிகமா அடிக்கணும். ஸோ அந்த டைம்ல அடிச்சாலும் வேஸ்ட் தான். ஸோ அந்த டைம்ல நிப்பாட்டிருக்கான். நம்ம நிப்பாட்ட டைம் வந்து ரன் அதிகமா லீக் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம அடுத்து சேஸ் பண்ணணும் அதை. அதனாலதான் அந்த ரன்னு கட்டுப்படுத்துற ஃபீல்ட வச்சிருந்தான். அந்த பிச்சில் அப்போதைக்கு எதுவுமே இல்லை வேற. நம்மளோட பெஸ்ட் பவுலர் பும்ரா போட்டே விக்கெட் எடுக்க முடியல. ஸோ அதனாலதான் ரன்னை கட்டுப்படுறதுக்கான இந்த ஃபீல்டு வச்சிருந்தான். உடனே 2 கம்பேர் பண்ணி லூஸ் மார்க் கொடுக்குறீங்க. என்னடா அது? சரி, ஓகே. இதுதான் நான் கலெக்ட் பண்ண ட்ரோல் அண்ட் கான்ட்ரவர்சி கலெக்ஷன். இதில் ஏதாவது மாற்றிக்கிற மாதிரி என்னோட ஒப்பீனியன்ஸ். இது முழுக்க என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ.